Hi SSC aspirants. Okay, last class வந்து Indian geography ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்தியன் ஜியாகிரஃபியில் வந்து நம்ம ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம அந்த மவுண்டன்ஸு டெசர்ட்ஸ், கோஸ்டல் பிளைன்ஸ், இந்தியன் பிளேட்யூ, ஐலாண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம அதோட கன்டினியூஷன், ஓகே, கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் பார்க்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஹியூமன் ஜியாகிரஃபியில் கவர் பண்ணும்போதே வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம அதில் எக்ஸாம்பிளாக வச்சு கவர் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த டாபிக். ஸோ ரிசோர்ஸஸ், ஓகே, லேண்ட் ரிசோர்ஸ் படி பார்த்தோன்னா, ஸோ பேசிக்கலாக லேண்ட் ரிசோர்ஸ் அப்படிங்க இந்தியாவோட ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா 43% பிளேன்ஸ். ஓகே, ஸோ பிளேன்ஸ் பார்த்தா நம்ம லாஸ்ட் இதில் கிரேட் இண்டியன் பிளேன்ஸ், அதாவது கேஞ்சட்டிக் பிளேன்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்தியாவில் 43% பிளேன்ஸ். ஓகே, டெசர்ட்டு இதில் வரும். ஓகே, பிளெயினாக இருக்கிற ஏரியாஸ் பிளேன்ஸ். ஸோ மவுண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அது போக ஹிமாலயாஸ் கூட என்னெல்லாம் மவுண்டன்ஸில் வரும்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஓகே, ஸோ பிளேட்யூஸ் அப்படின்னு பார்த்தா சென்ட்ரல் இந்தியன் பிளேட்யூ, டெக்கான் பிளேட்யூ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா 27% அது வரும். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி சாயிலும் கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். ஸோ மவுண்டைன் சாயில், பிளாக் சாயில், அப்புறம் லேட்ரைட் சாயில். ஸோ லேட்ரைட் சாயில் ஒரு மவுண்டைன், அந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிறது அந்த லேட்ரைட் சாயில். ஓகே, ஸோ அது போக அலுவியல் சாயில், ரெட் சாயில் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ரெட் சாயில் இஸ் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் நம்ம பிளேட்யூஸ். ஓகே, டெக்கான் பிளேட்யூவோட ஈஸ்டர்ன் டிவிஷன்ஸில் வந்து ரெட் சாயில் இருக்குது. ஓகே, ஸோ டெக்கான் பிளேட்யூவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிளாக் சாயில் இருக்குது. ஸோ அலுவியல் சாயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பிளெயின்ஸில். ஓகே, பிளெயின்ஸ், டெல்டாஸ், ரிவர் வேலிஸ் அங்கே எல்லாமே அலுவியல் சாயில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்தியா ட்ரைனேஜ் பார்க்கலாம். ஓகே, ஏரியா ட்ரெயின் பை அ சிங்கிள் ரிவர் சிஸ்டம் இஸ் கால்ட் ட்ரைனேஜ் பேசின். ஓகே, ஸோ ட்ரைனேஜ் பேசின் அப்படிங்கிறது ஒரு ரிவர் போகுது. ஸோ அந்த ரிவரோட வாட்டர் சோர்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, அது எங்கெல்லாம் வாட்டர் சப்ளை பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ட்ரைனேஜ் பேசின். ஓகே, ஸோ பொதுவாக வந்து அதோட ஒரு ரிவரை வந்து நம்ம கேட்ச்மெண்ட் ஏரியா, ட்ரைனேஜ் பேசின் அப்படின்னு நம்ம ஸ்பிளிட் பண்ணுவோம். ஸோ கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படிங்கிற அப்பர் கேட்ச்மெண்ட் ஏரியா, அதாவது இங்கேருந்து அந்த ரிவருக்கு வாட்டர் சோர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ட்ரைனேஜ் பேசினா அது எந்த இடத்துலலாம் அந்த ரிவரோட வாட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காவேரி ரிவர் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் அந்த வழியெல்லாம் ஃப்ளோ ஆகும். டுவர்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தஞ்சாவூர் ட்ரெயின் ஆகும். ஸோ அது எல்லாமே ட்ரைனேஜ் பேசின். ஓகே, ஸோ இந்தியன் ரிவர்ஸ் வந்து ரெண்டு மேஜர் கிளாசிஃபிகேஷனில் கொண்டு வருவோம், ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் பெனின்சுலர் ரிவர்ஸ். ஓகே, ஸோ ஹிமாலயன் ரிவர்ஸ்க்கும் பெனின்சுலர் ரிவர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஆரிஜின். ஓகே, ஸோ ஹிமாலயாவில் ஆரிஜினேட் ஆகிறது எல்லாமே ஹிமாலயன் ரிவர்ஸ். ஓகே, ஸோ ரிவர்ஸ் தட் ஆரிஜினேட் இன் த ஹிமாலயாஸ் ஆர் known as ஹிமாலயன் ரிவர்ஸ். ஓகே, ரிவர்ஸ் தட் ஆரிஜினேட் இன் த பெனின்சுலா ஆர் known as பெனின்சுலர் ரிவர்ஸ். ஓகே, ஸோ ஆரிஜின், ஸோ ஆரிஜின் பேஸ் பண்ணி we are classifying this. ஓகேங்களா, ஸோ இதுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக் இருக்குது. நம்ம லாஸ்ட் இது பார்த்துருக்கோம் வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஹிமாலயன் அண்ட் பெனின்சுலர் ரிவர்ஸ்க்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஹிமாலயன் பெனின்சுலர் ரிவர்ஸோட ஸோ ஹிமாலயன் பெனின்சுலர் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன, ஹிமாலயன் ரிவர்ஸ் ஆர் பெரினியல் ரிவர்ஸ். ஓகே, ஹிமாலயன் ரிவர்ஸ் ஆர் பெரினியல் ரிவர்ஸ், பெனின்சுலர் ரிவர்ஸ் ஆர் நான் பெரினியல் ரிவர்ஸ். ஸோ பெரினியல், நான் பெரினியல்னா வாட்டர் சப்ளை வந்து ஆல் ரவுண்ட் த இயர் அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஹிமாலயன் ரிவர்ஸ்க்கு வாட்டர் சப்ளை வந்து ஆல் ரவுண்ட் த இயர் வந்து அவைலபிளாக இருக்கும். அதே பெனின்சுலர் ரிவர்ஸ்க்கு வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்காது. ஸோ அதனால் ஹிமாலயன் ரிவர்ஸ் ஆர் நேவிகபிள். ஓகேங்களா, ஸோ ஆல் ரவுண்ட் த இயர் வாட்டர் சப்ளை அவைலபிளாக இருக்கிறதுனால ஹிமாலயன் ரிவர்ஸ் ஆர் நேவிகபிள். அதே மாதிரி பெனின்சுலர் ரிவர்ஸ் ஆர் நான் நேவிகபிள். இதில் வந்து நம்ம நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஸோ எதில் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹிமாலயன் ரிவர்ஸில். இதோட ஹைட்ரோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் ஹை. ஸோ இதோட ஹைட்ரோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் லோ. இட் ஹஸ் எ வெரி லோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகே, பட் லோ பொட்டன்ஷியல்னா ஜீரோ பொட்டன்ஷியல் கிடையாது. ஹிமாலயன் ரிவர்ஸை கம்பேர் பண்ணுவோம் இது கம்மி. ஓகேங்களா, ஸோ ஹிமாலயன் ரிவர்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்னோ ஃபெட். ஓகேங்களா, ஸோ கிளேசியர் மெல்ட் ஆகும். ஸோ மெல்ட் ஆகிற கிளேசியர் வந்து இந்த ரிவர் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணும். ஓகே, பெனின்சுலர் ரிவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகே, சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகே, மான்சூனால் ஃபீட் ஆகும். ஓகே, ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பெனின்சுலர் ரிவர்ஸோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த பெனின்சுலர் ரிவர்ஸோட ஆரிஜின், நாட் ஆல் பெனின்சுலர் ரிவர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ். ஓகேங்களா, ஸோ வெஸ்டர்ன் காட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மான்சூன் டைமில் பெய்கிற ரெயின் வந்து அதை கேட்ச் பண்ணி வச்சுக்கும். ஸோ அது வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ வெஸ்டர்ன் காட்ஸில் ஆரிஜின் ஆகாத சில பெனின்சுலர் ரிவர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நர்மதா ரிவர், டப்பி ரிவர், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வெஸ்டர்ன் காட்ஸில் ஆரிஜினேட் ஆகுது. ஓகே, நர்மதா ரிவர் பார்த்தீங்க அப்படின்னா அமர்கண்டக் பிளேட்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே ஆரிஜினேட் ஆகும். டப்பி ரிவர் பார்த்தீங்கன்னா பீட்டல் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, பீட்டல் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஆரிஜினேட் ஆகும். ஓகேங்களா,
ஓகே நெக்ஸ்ட் இது எங்கே ட்ரெயின் ஆகும் ஓகே ஹிமாலயன் ரிவர்ஸ் ஸோ மெயின் ஹிமாலயன் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ் கேஞ்சஸ் அண்ட் பிரம்மபுத்திரா இண்டஸ் கேஞ்சஸ் அண்ட் பிரம்மபுத்திரா ஸோ கேஞ்சஸ் அண்ட் பிரம்மபுத்திரா வந்து உங்களுக்கு பே ஆஃப் பெங்காலில் ட்ரெயின் ஆகும் ஓகே பே ஆஃப் பெங்காலில் ட்ரெயின் ஆகும் ஓகே இண்டஸ் ரிவர் வந்து அரேபியன் சீல ட்ரெயின் ஆகும் ஓகே ஸோ காஷ்மீர் வழியாக வந்து பாகிஸ்தானுக்குள்ளே என்டர் ஆகி அரேபியன் சீல ட்ரெயின் ஆகும் ஓகேங்களா பெனின்சுலா ரிவர்ஸ் எங்கே ட்ரெயின் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் பெனின்சுலா ரிவர்ஸ் ஃபர்தராக ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அண்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்னு ஸ்ப்ளிட் பண்ணும் ஈஸ்ட் ஃப்ளோயிங் அண்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங் ஓகே ஸோ வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் எல்லாமே அரேபியன் சீல ட்ரெயின் ஆகும் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பே ஆஃப் பெங்காலில் ட்ரெயின் ஆகும் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ட்ரெயின் இன் பே ஆஃப் பெங்கால் ஓகே ஸோ இதெல்லாம் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் டாப்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா மகாநதி கோதாவரி கிருஷ்ணா பெண்ணார் காவேரி வைகை ஸோ இதெல்லாமே நமக்கு ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஓகே ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு பே ஆஃப் பெங்காலில் ட்ரெயின் ஆகும் ஓகேங்களா ஸோ ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் ரெண்டு பெரிய ரிவர் என்னென்னா நர்மதா அண்ட் டாப்பி ஓகே நர்மதா அண்ட் டாப்பி ஸோ அது போல் நிறைய சின்ன ரிவர்ஸ் இருக்குது பெரியார் ரிவர் ஆழப்புழா ரிவர் அப்புறம் வந்து மந்தாயி ரிவர் அப்படின்ட்டு கோவாவில் இருக்கும் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஸோ இது வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரிஜினேட் ஆகி நமக்கு வந்து அரேபியன் சீல ட்ரெயின் ஆகும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வாட்டர் டிவைட் ஓகே ஸோ ஏன் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்லேயே ஒரிஜினேட் ஆகிற சில ரிவர்ஸ் வந்து அரேபியன் சீலையும் வெஸ்டர்ன் காட்ஸ்லேயே ஒரிஜினேட் ஆகிற சில ரிவர்ஸ் பே ஆஃப் பெங்காலே ட்ரெயின் ஆகுது அப்படின்னா வாட்டர் டிவைட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ வாட்டர் டிவைட் இஸ் நத்திங் பட் லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்ட் ஸோ விச் ஸ்பிளிட்ஸ் த ரிவர்ஸ் ஓகே ஸோ இந்தியாவில் வாட்டர் டிவைட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகும் ஸோ இப்படி போயிட்டு இப்படி வரும் இதுதான் வாட்டர் டிவைட் ஓகே ஸோ இந்த வாட்டர் டிவைடுக்கு இந்த பக்கம் ஃபார்ம் ஆகிற ரிவர்ஸ் எல்லாமே வந்து they flow towards Bay of Bengal அதே வாட்டர் டிவைட் இங்கே ஃபார்ம் ஆகிற ரிவர்ஸ் எல்லாமே they flow towards Arabian Sea ஸோ இந்த ஓப்பனிங் மட்டும் பார்த்தீங்கன்னா இது நர்மதா பிளேட்யூ ஓகேங்களா சாரி நர்மதா ரிவர் ஓகே ஸோ இந்த நர்மதா ரிவர் வந்து நர்மதா ரிஃப்ட் வேலி ஓகே இந்த இங்கே நர்மதா ரிஃப்ட் வேலின்னு ஒன்று இருக்கும் இந்த நர்மதா ரிஃப்ட் வேலியில் ஒரிஜினேட் ஆகுதுனால இது மட்டும் வந்து இங்கே நர்மதா அண்ட் டாப்பி வந்து ஒரிஜினேட் ஆகும் இந்த நர்மதா அண்ட் டாப்பி மட்டும் அரேபியன் சீல ட்ரெயின் ஆகும் ஓகேங்களா ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் நர்மதா ரிஃப்ட் வேலி திஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட்டர் டிவைட் இஸ் தேர் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ் வந்து இதுக்கு மேலே ஃபார்ம் ஆகும் திஸ் இஸ் இண்டஸ் ஸோ பிரம்மபுத்திரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி போயிட்டு இப்படி வரும் ஓகே ஸோ பிரம்மபுத்திரா இங்கே கேஞ்சஸ் அண்ட் யமுனா ஃபார்ம் ஆகும் ஓகே கங்கா அண்ட் யமுனா இந்த பக்கம் ஃபார்ம் ஆகுது ஸோ அதனால் தே ஆல் ட்ரெயின் இன்டு பே ஆஃப் பெங்கால் ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரைனேஜ் நெக்ஸ்ட் கிளைமேட் ஸோ கிளைமேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்சூன் ஸோ கிளைமேட் ஆஃப் இந்தியா இஸ் மான்சூனல் இன் கேரக்டர் ஸோ நம்ம ட்ராபிக்கல் பாதி இந்தியா பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ஜோனில் இருக்கும் பாதி இந்தியா பார்த்தீங்கன்னா டெம்பரேட் ஜோனில் இருக்கும் பட் வந்து நம்ம காமனாக வாட் யுனைட்ஸ் இந்தியா காமன்லி இஸ் மான்சூன் ஓகே ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரெயின்ஃபால் இன் இந்தியா ஆல்மோஸ்ட் த என்டையர் ரெயின்ஃபால் ஸோ ஆல்மோஸ்ட் த என்டையர் அப்படின்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரெயின்ஃபால் இஸ் பாட் பை அட்வான்சிங் சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் ரிட்ரீட்டிங் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஓகே ஸோ வாட் இஸ் அட்வான்சிங் மான்சூன் அண்ட் ரிட்ரீட்டிங் மான்சூன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே மான்சூன் வரும் ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இதுதான் இந்தியா அப்படின்னா ஸோ ஜூன் மந்த்ஸில் இந்தியாவுக்குள்ளே மான்சூன்ஸ் வரும் ஸோ நம்ம பார்த்துருக்கோம் விண்ட் சிஸ்டம் எப்படி நேம் பண்ணுவாங்கன்னா எங்கே ஒரிஜினேட் ஆகுது அப்படின்ட்டு சவுத் வெஸ்ட் ஓகே சவுத் வெஸ்ட்லேருந்து வரதுனால இது சவுத் வெஸ்ட் மான்சூன் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் டு செப்டம்பர் இந்தியாவுக்கு ரெயின்ஃபால் கொடுக்கும் ஓகே ஸோ வெஸ்டர்ன் காட்ஸில் இட் பிரிங்ஸ் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ஓகே ஸோ வெஸ்டர்ன் காட்ஸில் இட் பிரிங்ஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ஸோ ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு அந்த டைமில் ரெயின் வரல அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிறதுனால தான் ஓகே ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிறதுனால இந்த விண்டு வந்து இந்த பக்கம் கிராஸ் பண்ண இந்த மவுண்டன்ஸ் விடாது ஓகேங்களா ஸோ அதனால் நமக்கு ரெயின்ஃபால் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மான்சூன் வின்ஸுக்கு வந்து ரெண்டு இருக்குது இது வந்து அரேபியன் சி பிரான்ச் இங்கே பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட்டுக்கு பேரலாக போயிடும் சாரி சவுத்து ஐ மீன் இந்தியாவோட ஈஸ்டர்ன் கோஸ்ட்டுக்கு பேரலாக போயிடும் ஓகே இந்தியாவோட ஈஸ்டர்ன் கோஸ்ட்டுக்கு பேரலாக போகிறதுனால நமக்கு ரெயின்ஃபால் கிடைக்காது ஆனால் இந்த அரேபியன் சி பிரான்ச் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வெஸ்டர்ன் காட்ஸில் மோதும் ஸோ நம்ம பார்த்துருக்கோம் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் ஓகே ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்னால் ஒரு மவுண்டன் பவுண்ட்ரியை வின்ஸ் வந்து மோதும் போது அது வின்ஸ் ரைஸ் ஆகும் அதனால் அந்த
மாய்ஸ்சர் வந்து கீழே வரும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அதனால் இந்த அரேபியன் சி பிரான்ச் கிவ்ஸ் ரெயின்ஃபால் டு திஸ் வெஸ்டர்ன் கோஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே வந்துருச்சு, இது அட்வான்சிங் மான்சூன். ஓகே, ஸோ இப்போ வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஜூன் டு செப்டம்பர் இங்கே நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மராக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் சன் வந்து கீழே போயிடும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மர் ஆகிடும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஸோ இங்கே வந்த வின்ஸ் வந்து ரிட்ரீட் ஆகும். ஓகே, அதை வந்து நம்ம ரிட்ரீட்டிங் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே வந்த வின்ஸ் வந்து ரிட்ரீட் ஆகும், அதை வந்து நம்ம ரிட்ரீட்டிங் மான்சூன் சொல்லுவோம். இந்த ரிட்ரீட்டிங் மான்சூன் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரெயின் கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போது இந்த டிசம்பர், நவம்பர் அண்ட் அக்டோபர் டைமில் தமிழ்நாடு கோஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசாக்கு எல்லாமே ரெயின்ஃபால் வர்றது வந்து இந்த ரிட்ரீட்டிங் மான்சூனால் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜூன் டு செப்டம்பர் அட்வான்ஸ் பண்ணுது, அக்டோபர் டு டிசம்பர் ரிட்ரீட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இதான் மான்சூன். ஸோ மான்சூனுக்கு வந்து முக்கியமான கேரக்டர்னா பிரேக் ஆஃப் மான்சூன். ஓகே, பிரேக் ஆஃப் மான்சூன் அண்ட் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். ஸோ பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன், சடனாக வெடிச்சு வருது. பிரேக் ஆஃப் மான்சூன்னா ஒரு மான்சூன் சீசன் போயிட்டு இருக்கும்போது அதில் கண்டினியூட்டி பிரேக் ஆகும். ஓகே, கண்டினியூஸாக வந்து மழை பெய்யறது நிற்கும். ஓகே, அதை வந்து நம்ம பிரேக் ஆஃப் மான்சூன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இது போக ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். ஓகே, ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸோ ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து காஃபி பிளாசம்ஸ், மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்னு ஒரு 2 கான்செப்ட் இருக்குது. ஸோ ஏர்லியராக மான்சூனுக்கு முன்னால் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரெயின்ஃபால் வரும். ஓகே, அந்த ரெயின்ஃபால் வந்து கர்நாடகாவில் காஃபி பிளான்ஸ் வந்து ஏர்லி ப்ளூமிங் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வந்து மேங்கோ ஷவர்ஸ் வந்து அந்த மேங்கோ வந்து ஈஸியாக ஏர்லியராக வந்து ப்ளூம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ அதெல்லாம் ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ். ஓகே, ஸோ இந்தியன் கிளைமேட்டை பார்த்திங்கன்னா மார்ச் டு மே வந்து ஹாட் வெதர் சீசன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மே முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன் டு செப்டம்பர் வந்து நமக்கு மான்சூன் வரும். செப்டம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் அக்டோபர் டு டிசம்பரும் மான்சூன் தான், பட் அது வந்து ரிட்ரீட்டிங் மான்சூன். ஓகே, கோல்டு வெதர் சீசன் பார்த்திங்கன்னா இந்த ரிட்ரீட்டிங் மான்சூன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபெப்ரவரி வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து ரிட்ரீட்டிங் மான்சூன். ஓகே, ஸோ இதுதான் இந்தியாவோட சைக்கிள். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்தியாவுக்கு வந்து அந்த நார்மலாக இருக்கிற சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங் அப்படி கிடையாது. ஸோ நமக்கு வந்து சம்மர், வின்டர் அண்ட் ரெய்னி சீசன். ஓகேங்களா, ஸோ ரெய்னி சீசன் வந்து ஆல்டர்னேட்டிங்காக வரும். ஓகே, சம்மருக்கு அப்புறம் ஒரு ரெய்னி சீசன் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கும், அதுக்கப்புறம் ரிட்ரீட்டிங் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும், அதுக்கப்புறம் நமக்கு வின்டர் சீசன் வரும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து அக்டோபர் ஹீட். ஸோ அக்டோபர் ஹீட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அக்டோபர் ஹீட் அப்படின்னு என்னென்னா ஸோ இந்த ரிட்ரீட்டிங் மான்சூன் அப்போ உங்களுக்கு வந்து மெயின்லேண்ட்லேருந்து எல்லா க்ளவுட்ஸும் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ வந்து ஸ்கை வந்து கிளியராக இருக்கும். ஓகே, அப்போ வந்து ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அக்டோபர் ஹீட். அக்டோபர் ஹீட் இஸ் அசோசியேட்டட் வித் ரிட்ரீட்டிங் மான்சூன். ஓகே, அக்டோபர் ஹீட் இஸ் அசோசியேட்டட் வித் ரிட்ரீட்டிங் மான்சூன். ஓகே, நெக்ஸ்ட் இந்தியாவோட நேச்சுரல் வெஜிடேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்தியாவோட நேச்சுரல் வெஜிடேஷன் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ பிகர் கிளாசிஃபிகேஷன் வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் தான் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் மவுண்டைன் ஃபாரஸ்ட் அண்ட் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து நம்ம ரெயின்ஃபாலோட மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ ரெயின்ஃபாலோட மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இந்தியா ஸோ ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ரிசீவிங் பிளேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த பிளேசஸ் வித் ஹையஸ்ட் ரெயின்ஃபால். ஸோ இது எல்லாமே கிரேட்டர் தென் 200 சென்டிமீட்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஹையஸ்ட் ரெயின்ஃபால் கிடைக்கிற காரணம் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் இங்கே அட்வான்ஸ் ஆகும். ஸோ இங்கே வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து பிளாக் பண்ணும். ஸோ பிளாக் பண்ணுறதுனால அந்த க்ளவுட்ஸ் ரைஸ் ஆகும், ரெயின்ஃபால் கொடுக்கும், ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 100 to 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். ஓகே, ஸோ 100 to 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனால தான் வந்து உங்களுக்கு ரெயின்ஃபால் கிடைக்கும். பட் இந்த இடத்துல கிடைக்கிற ரெயின்ஃபால் வந்து இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். ஓகே, ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் என்ன பண்ணும் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வந்து இப்படி மூவ் ஆகி இங்கே மவுண்டன்ஸ் பிளாக் பண்ணும்போது இங்கே வந்து ரெயின்ஃபால் கொடுக்கும். ஓகே, ஸோ இங்கே மவுண்டன்ஸ் பிளாக் பண்ணுவோம், இங்கே வந்து ரெயின்ஃபால் கொடுக்கும். அதனால் இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு ரெயின்ஃபால் இருக்கும். அதே மாதிரி ரிட்ரீட்டிங் மான்சூன் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோஸ்டல் ஏரியாஸ்க்கு ரெயின்ஃபால் கொடுக்கும், அதனால் இங்கே ரெயின்ஃபால் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து 100 to 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து நமக்கு கிடைக்கும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பிளேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெயின்ஃபால் வந்து இந்த பார்ட்டில் ரெயின்ஃபால் வந்து நமக்கு 50 to 100. ஓகே, 50 to 100. ஏன் அப்படின்னா ஸோ இது இன்டீரியர் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஓரோகிராஃபிக் ஃபீச்சர், அதாவது ஒரு மவுண்டன் வந்து ஒரு ரெயின்ஃபால் இதை பிளாக் பண்ணும்போது அது வந்து இங்கே ரெயின்ஃபால் கொடுக்கும், பட் அந்த பக்கம் வரும்போது ட்ரையாக இருக்கும். ஸோ அப்படி ட்ரையாக இருக்கும்போது அது இங்கே இருக்கிற எல்லா மாய்ஸ்சரையுமே வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா இந்த இடம் ட்ரையாக இருக்கும், அதாவது ரெயின்ஃபால் வந்து இங்கே கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இது சென்ட்ரல் இந்தியா. ஓகே, இது கன்சிடரபிளி இட் இஸ் ட்ரை ஏரியா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெசர்ட். ஸோ ராஜஸ்தான். ஓகே, ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா less than 50 centimeter rainfall. Okay, less than 50 centimeter rainfall. இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து we have tropical evergreen forest. Okay, so tropical evergreen forest இங்கே இருக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா tropical deciduous forest. இங்கே நார்த் ஈஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா tropical evergreen forest இருக்கும். ஏன் அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூனோட பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வந்து இங்கே இப்படி போய் கிராஸ் பண்ணும்போது இங்கே இருக்கிற மவுண்டன்ஸில் ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்கும். அதனால செராபுஞ்சிங்கிற இடம்லாம் இங்கே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து செராபுஞ்சி, ஸோ ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இந்த வேர்ல்ட். செராபுஞ்சி, மாய்சின்ட்ரம் அந்த இடம்லாம் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இந்த வேர்ல்ட். ஓகேங்களா, ஸோ ஆல்ரவுண்ட் த இயர். ஸோ இங்கே வந்து ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்கும், இங்கே போக போக கம்மியாகிட்டே வரும். ஓகே, ஸோ காஷ்மீரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்னோவாக இருக்கும். ஏன் இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் கம்மி. ஓகே, நம்ம நேற்று பார்த்தோம் there are two forms of precipitation. So one form is in the form of liquid which is rainfall. அதுக்கு என்ன கண்டிஷன், the temperature should be greater than 0. If the temperature is less than 0, the precipitation will be in the form of snowfall or sleet, hail அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ காஷ்மீர்லாம் பார்த்தீங்கன்னா there will be rainfall but there will be precipitation but it will be in the form of snowfall. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்தியாவோட ரெயின்ஃபால் மேப். இப்போ இந்த ரெயின்ஃபால் மேப் கூட நம்ம வந்து இந்த நேச்சுரல் வெஜிடேஷனை மேட்ச் பண்ணுறோம். ஓகே, ஸோ ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும். ஓகே, அந்த வெஸ்டர்ன் காட்ஸோட டு பி ஸ்பெசிஃபிக் பார்த்தோம்னா வெஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகே, அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஜோன். ஓகே, ஸோ இந்த ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் காமனான ட்ரீஸ் எல்லாம் என்ன அப்படின்னா ஸோ ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் காமன் ட்ரீஸ் வந்து மெகோனி, எய்னி, ரோஸ்வுட், எபோனி. Okay, Megoni, Aini, Rosewood and Ebony. So these are the common type of trees in evergreen forest. So in the evergreen forestல பேருக்கு ஏற்ற மாதிரி evergreen இருக்கும். Okay, so இதில் வந்து இன்னொரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இருக்குது, that is very specific to Indian conditions. Okay, ஷோலா ஃபாரஸ்ட் ஆர் ஷோலா கிராஸ்லேண்ட்ஸ். ஓகே, தமிழ்நாட்டில் இருக்குது ஷோலா கிராஸ்லேண்ட்ஸ், அது குறிப்பாக நீல்கிரிஸில். ஓகே, ஸோ எவர்கிரீன் கிராஸ்லேண்ட்ஸ். ஓகே, ட்ரை எவர்கிரீன் கிராஸ்லேண்ட்ஸ் இருப்போம். ஸோ இது வந்து நீல்கிரிஸில் இந்தியாவில் மட்டும் இருக்குது, வேர்ல்ட்லேயே இந்த டைப் ஆஃப் வெஜிடேஷன் எங்கேயுமே கிடையாது. ஓகே, அதுவும் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் வரும், பட் வந்து ட்ரை வெஜிடேஷன். ஓகே, தீஸ் ஆர் எவர்கிரீன் கிராஸ்லேண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ தே ஷெட் their லீவ்ஸ் டியூரிங் வின்டர். ஸோ ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் தே ஷெட் their லீவ்ஸ். சீசனல் ஃபாரஸ்ட். ஓகே, தே ஷெட் their லீவ்ஸ். ஓகே, இந்த இலையுதிர் காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அது. ஓகே, ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 2 to 3 months பார்த்தீங்கன்னா எல்லா மரமே வந்து லீஃப் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காமனாக பார்க்குற நீம் ட்ரீ. ஓகே, வேப்ப மரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இதில் வந்து லீவ்ஸ் வந்து கொட்டிகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த 100 to 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்குங்களா. ஸோ அந்த 100 to 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கிற ஏரியாஸில் ஸோ இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்மளோட ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபாரஸ்ட் வந்து ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இன்னொரு பேர் இருக்குது மான்சூன் ஃபாரஸ்ட். ஓகே, ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் ஆர் ஆல்சோ known as மான்சூன் ஃபாரஸ்ட். ஓகே, ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் ஆர் ஆல்சோ known as மான்சூன் ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ இந்தியாவோட மேக்ஸிமம் கவரேஜ் வந்து இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராபிக்கல் தான் ஃபாரஸ்ட். இந்த ட்ராபிக்கல் தான் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த 50 to 100 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ட்ராபிக்கல் தான் ஃபாரஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பேம்பு பபுல் ட்ரீ, கெஷார், இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாமே வந்து ட்ராபிக்கல் தான் ஃபாரஸ்ட் இருக்கும். நீம் வந்து ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டோட
ஒரு பார்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் மான்டேன் ஃபாரஸ்ட். மான்டேன் ஃபாரஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த இடத்துல இருக்கும். ஸோ திஸ் பிலாங்ஸ் டு மான்டேன் ஃபாரஸ்ட். ஸோ மவுண்டன் ஏரியாவில் இருக்கிறது மான்டேன். ஸோ மான்டேன் ஓகே. ஸோ மான்டேன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது மவுண்டன் ஏரியாஸ் இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் ஓகேங்களா. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து கோனிஃபரஸ் ட்ரீஸ் அதிகமாக இருக்கும். கோனிஃபரஸ் ட்ரீஸ் அண்ட் ஷ்ரப்ஸ், ஸ்மால் ஷ்ரப்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மான்டேன் ஃபாரஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து காஷ்மீர் ஜோனில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி இது வந்து நமக்கு ஹரிசாண்டல் ஜோனேஷன் ஓகே. ஸோ ஹரிசாண்டலில் ரெயின்ஃபால் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஹிமாலயாஸில் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டிடியூடினல் ஜோனேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல்டிடியூட்னா ஹைட் ஓகே. ஆல்டிடியூடினல் ஜோனேஷன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் வரும் ஓகே. ஹிமாலயாஸோட அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஹெவி ரெயின்ஃபால் வி ஹேவ் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். இதே 500 to 1000 ஃபீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்ஃபால் கம்மியாகிட்டே போகும். ஸோ வி ஹேவ் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். அதே 1000 to 2000 மீட்டர்ஸ் ஆர் 2500 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் ஓகே. ஹிமாலயஸில் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் இருக்கும். அதே 3000 அண்ட் அபவ் பார்த்தீங்கன்னா ஷ்ரப்ஸ் இருக்கும் ஓகே. ஷ்ரப்ஸ் அண்ட் ஆல்பைன் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 4000 மீட்டர்ஸ்க்கு மேலே போனோம்னா ஸ்னோ லைன் ஓகே. பர்மனெண்ட்டாக எப்பவுமே ஸ்னோவாக தான் இருக்கும் ஓகே. ஸோ இது வந்து மான்டேன் ஃபாரஸ்ட்டோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஸோ மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு என்ன? ஸோ இது வந்து நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த வெஜிடேஷனில் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ மேன்க்ரோவ்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக சதுப்பு நிலக்காடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே. ஸோ மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து இந்தியாவோட மோஸ்ட் ஆஃப் த கோஸ்டல் ஏரியாஸில் இருக்குது. ஆனால் சின்னதாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பிச்சாவரம் ஓகே. ஸோ பிச்சாவரம் இஸ் மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஸோ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேன்க்ரோவ் வந்து சுந்தர்பான்ஸ் ஓகேங்களா. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேன்க்ரோவ்ஸ் வந்து சுந்தர்பான்ஸ். சுந்தர்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி வந்து பங்களாதேஷில் இருக்குது. பட் சஃபிஷியன்ட் பார்ட் ஆஃப் இட் இஸ் இன் இந்தியா ஆல்சோ ஓகே. ஸோ சுந்தர்பான்ஸ் எங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா பங்களாதேஷ் டெல்டா அந்த மவுத்தில் இருக்கும் ஓகே. ஸோ பொதுவாக மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ அது தண்ணியில் இருக்கும் ஓகே. எஸ்பெஷலி சால்ட் வாட்டர். ஸோ மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் இன் எஸ்பெஷலி சால்ட் வாட்டர் ஓகே. அதாவது ரிவர் அண்ட் சி ஜாயின் பண்ணுற இடத்துல அந்த இடத்துல சால்ட் வாட்டர் இருக்கணும் ஓகேங்களா. அந்த இடத்துல வளரும். ஸோ மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து இட் இஸ் அ வெரி குட் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் கோஸ்டல் எரோஷன். ஸோ வெரி குட் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் கோஸ்டல் எரோஷன் அண்ட் சுனாமி ஓகே. ஸோ கோஸ்டல் எரோஷன் சுனாமி அந்த இதில் எல்லாமே வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க ஓகே. ஸோ இந்தியாவில் அதிகமாக மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து இங்கே சுந்தர்பன்ஸில் இருக்குது. அது போக அண்டமான் அண்ட் நிக்கோபாரில் இருக்குது. ஸோ அந்தமான் அண்ட் நிக்கோபார் இஸ் த ஒன்லி பிளேஸ் இன் இந்தியா விச் ஹஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். இங்கே இருக்கிற எல்லா டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்டுமே அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் இருக்கும் ஓகேங்களா. ஸ்னோ ஃபாரஸ்ட்டு தவிர ஓகேங்களா. ஸோ மற்ற எல்லா டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்டுமே அந்தமான் நிக்கோபார் எவர்கிரீன், டெசிடியஸ், ஷ்ரப்ஸு, மேன்க்ரோவ்ஸ் எல்லாமே அண்டமான் அண்ட் நிக்கோபாரில் இருக்கும். இப்போ வந்து சில ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எபிஃபைட்டிக் வெஜிடேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ வாட் இஸ் எபிஃபைட்ஸ்? ஸோ எபிஃபைட்டிக் வெஜிடேஷன். ஸோ எபிஃபைட்டிக் வெஜிடேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிளைம்பர்ஸ். ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் கொடி மரங்கள் ஓகே. ஸோ கொடி ஒரு மரத்துக்கு மேலே ஒரு கொடி போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா ஸோ ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் ரொம்ப அடர்த்தியான காடுகள்னு தெரியும். தரையில் வந்து வெளிச்சமே இருக்காது ஓகேங்களா. ஸோ அந்த வெளிச்சத்துக்காக என்ன பண்ணோம், ஒரு மரம் வந்து இன்னொரு மரத்தை சுற்றி மேலே போகும். எபிஃபைட்டிக் வெஜிடேஷன். அதே மாதிரி மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் ஒரு கான்செப்ட் இருக்குது, நியூமேட்டோஃபோர்ஸ். ஸோ நியூமேட்டோஃபோர்ஸ் அப்படின்னு என்னென்னா ரூட் வந்து இப்போ மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் பார்த்தோம்னா நம்ம தண்ணியில் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த ரூட் என்ன பண்ணால் எப்பவுமே தண்ணியில் இருக்கும். ஆனால் ரூட்டுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு வந்து காற்று தேவை ஓகே. சாயில் ரெஸ்பிரேஷன் ஒன்று நடக்கும் ஓகே. ஸோ அதுக்காக என்ன பண்ணால் அந்த ரூட் வந்து அடியில் இருக்கிற ரூட் மேலே வரும் ஓகே. ஸோ அந்த மேலே வர ரூட்டுக்கு பேர் நியூமேட்டோஃபோர்ஸ் ஓகே. ஸோ நீங்கள் மேன்க்ரோவ் வெஜிடேஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரூட்ஸ் வந்து தண்ணிக்கு மேலே இருக்கும் ஓகே. ஸோ அதை வந்து நியூமேட்டோஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஸ்டில்ட் ரூட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸ்டில்ட் ரூட்ஸ், STILT, ஸ்டில்ட் ரூட்ஸ். ஸோ ஸ்டில்ட் ரூட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் ஓகே. இந்த ஸ்டில்ட் ரூட்ஸ் எல்லாம் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து தரைக்கு மேலே இருக்கும் ஓகே. எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் ரூட்ஸ் தரைக்கு மேலே இருக்கும்போது அது ஸ்டில்ட் ரூட்ஸ். அதே மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் தண்ணிக்கு மேலே ரூட்ஸ் வர்றது வந்து நியூமேட்டோஃபோர்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வைல்ட் லைஃப் ரிசோர்ஸஸ் ஓகே. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 7% ஆஃப் த 2.4% ஆஃப் த லேண்ட், 17% of human population and around 20% of world's biodiversity அப்படின்னு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஓகே. ஸோ இந்த பயோடைவர்சிட்டி நம்ம எண்டமிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. வாட் இஸ் எண்டமிசம்? ஸோ எண்டமிசம் மீன்ஸ்
ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவுக்கு மட்டும் இருக்கிற ஸ்பீசிஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லயனில் ஏஷியாட்டிக் லைன், ஆஃப்ரிக்கன் லைன் பார்த்துருப்போம். ஏஷியாட்டிக் லைன் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏஷியாட்டிக் லைன் இஸ் எண்டமிக் டு இந்தியா. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியாட்டிக் லைன் இஸ் எண்டமிக் டு குஜராத். குஜராத்லேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஏஷியாட்டிக் லைன் இஸ் எண்டமிக் டு கிர் ஃபாரஸ்ட். ஓகேங்களா, ஸோ கிர் ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் ஏஷியாட்டிக் லைன் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஒரு ப்ரீட் இருக்குது, அந்த ப்ரீட் இங்கே மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இட் இஸ் எண்டமிக். ஸோ எண்டமிசம் அப்படின்னா அந்த லோக்கலைஸ்டாக அங்கே மட்டும்தான் இருக்குது, உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டாஸ் ஆர் எண்டமிக் டு சைனா. ஓகேங்களா, ஸோ இந்தியா வந்து இட் லைஸ் இன் இண்டோ மலாயன் ரியல்ம். ஓகே, இந்தியா மலேசியா அந்த குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இருக்குல்ல, இந்தியா, இந்தோனேஷியா, மலேசியா அதெல்லாம். ஸோ அதை வந்து இண்டோ மலாயன் ரியல்னு சொல்லுவோம். ஏன்னா பயோடைவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அக்ராஸ் த பார்டர்ஸ். ஓகே, ஸோ பயோடைவர்சிட்டி வந்து ஒரு பர்டிகுலர் பார்டரில் இருக்கிறது. அது என்டையர் இந்தியா, மலேசியா, ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, மியான்மார், ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த இண்டோ மலாயன் ரியல்ம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 7.6% ஆஃப் வேர்ல்டு மேமல்ஸ் இங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ மேமல்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ மேமல்ஸ் ஆர் பாலூட்டிகள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம்ல. ஸோ மேமல்ஸ் அதுதான் மேமல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ் ஆர் மேமல்ஸ், கவுஸ், இது எல்லாமே மேமல்ஸ். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தே ஆர் வார்ம் பிளட்டட். முக்கியமாக மேமல்ஸோட கேரக்டரிஸ்டிக் வார்ம் பிளட்டட். நெக்ஸ்ட் 14.7% ஆம்ஃபிபியன்ஸ். ஸோ ஆம்ஃபிபியன்ஸ்னால் தரையிலையும் இருக்குது, தண்ணிலையும் இருக்குது. ஓகே, 14.7% ஆம்ஃபிபியன்ஸ் ஆர் இன் இந்தியா. ஓகே, அதே மாதிரி 6% ஆஃப் பேர்ட் ஸ்பீசிஸ், 6.2% ரெப்டைலியன் ஸ்பீசிஸ். அதேமாதிரி ஃப்ளவரிங் பிளான்ஸில் 6% இந்தியாவில் இருக்குது. ஸோ ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்னா ஆர்ச்சிட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஆர்ச்சிட்ஸ் அப்படின்னா பிரைட் கலர் ஃப்ளவர்ஸ். ஓகே, ஸோ அந்த ஆர்ச்சிட்ஸ் பிரைட் கலர் ஃப்ளவர்ஸ். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கே அதிகமாக இருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷில். ஓகே, அருணாச்சல் பிரதேஷ். அதே மாதிரி இந்தியாவில் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நேஷனல் பார்க்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நேஷனல் பார்க். ஓகே, வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நேஷனல் பார்க் எங்கே இருக்குன்னா உத்தராகண்டில். ஓகேங்களா, ஸோ ஒரு வேலி ஃபுல்லாக ஃப்ளவர்ஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பயோடைவர்ஸ் ரீஜன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. ஸோ ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா வேர்ல்டில் எங்கே பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்குது அதே மாதிரி த்ரெட்டண்டாக இருக்குது. ஓகேங்களா, அதுதான் ஹாட்ஸ்பாட்ஸ். ஸோ பயோடைவர்சிட்டி அதிகமாகவும் இருக்கணும், இட் ஷுட் பி அண்டர் த்ரெட். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஹாட்ஸ்பாட்ஸ் எல்லாமே ட்ராபிக்கல் ஏரியாஸில் இருக்கும். ஓகே, வேர்ல்டில் 36 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது. அதில் 3 வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ ஒன்று வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அண்ட் இண்டோ பர்மா ஹாட்ஸ்பாட். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா, இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஹாட்ஸ்பாட் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா. ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் மியான்மார் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா, சிக்கிம் அதெல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் இண்டோ பர்மா ஹாட்ஸ்பாட். நெக்ஸ்ட்டு மெகா டைவர்ஸ் கண்ட்ரிஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ எங்கே வந்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ பயாலஜிக்கல் டைவர்சிட்டினா ஃப்ளோரா அண்ட் ஃபானா டைவர்சிட்டி. ஓகே, ஸோ அந்த இந்தியா வந்து ஒன் ஆஃப் த 17 மெகா டைவர்ஸ் கண்ட்ரிஸ். ஓகே, அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராம்சார் சைட்ஸ். ஸோ 75 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. ஸோ ராம்சார் சைட்ஸ் என்ன வெட்லேண்ட்ஸ். ஓகே, இந்தியாவில் வெட்லேண்ட்ஸ் வந்து ஓகே, ஸோ ராம்சார் சைட்ஸ் என்னென்னா வெட்லேண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற சைட்ஸ். ஓகே, ராம்சார் சைட்ஸ் ஆர் நத்திங் பட் sites to protect wetlands. Okay, ஸோ வெட்லேண்ட்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம எங்கெல்லாம் வந்து தண்ணி வந்து இப்போ ரொம்ப நாள் தங்கியிருக்கோ, ஒரு லேண்ட் வந்து எப்போவுமே வாட்டரில் சேச்சுரேட் ஆகிருக்கோ அதெல்லாம் வெட்லேண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரைஸ் ஃபீல்டு வந்து ஒரு வெட்லேண்ட், நம்ம லேக்ஸ் எல்லாமே வெட்லேண்ட்ஸில் வரும். ஓகேங்களா, ஸோ ராம்சார் சைட்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா வந்து எந்த வெட்லேண்ட் வந்து ப்ரொடெக்ஷன் தேவைப்படுதோ அதெல்லாமே வந்து வெட்லேண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த 2022 மட்டும் 17+ வெட்லேண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து இந்தியாவுக்கு 75+ இந்த வீடியோ எடுக்கும்போது 75+ ராம்சார் சைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒன் ஃபேமஸ் ராம்சார் சிலிக்கா லேக்கு அதெல்லாமே ராம்சார் சைட்ஸில் இருக்கும். ஓகே, இந்த ராம்சார் சைட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று இருக்கும், மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்ட். ஓகே, மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்ட். ஸோ இந்த மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இந்த ராம்சார் சைட்ஸில் எது இன்னும் ஹை லெவல் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது, விச் இஸ் இந்த வேர்ஜ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாமே வந்து இந்த மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்டில் வரும். ஓகேங்களா, ஸோ இந்தியாவில் வந்து 2 சைட்ஸ் வந்து மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்டில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்டில் இருக்கிற ஒரு முக்கியமான சைட் பார்த்தீங்கன்னா கெய்புல் லெம்ஜாவ் பார்க். கெய்புல் லெம்ஜாவ் நேஷ்னல் பார்க். ஓகே, இது என்ன ஸ்பெசிஃபிக் இந்த கெய்புல் லெம்ஜாவ் நேஷ்னல் பார்க்னா, இட் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஒன்லி ஃப்ளோட்டிங் நேஷ்னல் பார்க். ஓகேங்களா, வேர்ல்ட்ஸ் ஒன்லி ஃப்ளோட்டிங் நேஷ்னல் பார்க். இது மணிப்பூரில் இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ளோட்டிங் நேஷ்னல் பார்க் என்ன, ஸோ அந்த செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஒரு 7 or 8 ஹில்ஸுக்கு நடுவில் ஒரு லேக் இருக்குது. ஸோ அந்த ஹில்ஸ்லேருந்து அடிச்சுட்டு வர வெஜிடேஷன் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ஐலாண்ட் வெஜிடேஷன் பேர் ஃபும்டிஸ். ஓகேங்களா,
ஃபும்டிஸ் அப்படிங்கிற ஒரு வெஜிடேஷன். ஓகே, ஸோ அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க்காக ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சு. அது வந்து ஒரு நேஷனல் பார்க்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே வந்து டான்சிங் டியர் சாங்காய் அப்படிங்கிற ஒரு டியர் இருக்கும். அதை டான்சிங் டியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த கேபுல் லம்ஜா பார்க் இன் மணிப்பூர் இஸ் ஹோம் ஆஃப் சங்காய் டியர். ஓகே, நெக்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஃபும்டிஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ப்ரொடெக்டட் ஏரியாஸ். ஓகே, ஸோ ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ், இதெல்லாம் ப்ரொடெக்டட் ஏரியாஸ். ஸோ ப்ரொடெக்ஷனை வந்து நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுவோம், இன்சிட்டு எக்ஸிட்டு. ஸோ அதே இடத்துல கிளாஸிஃபை பண்ணலாம் இன்சிட்டு. ஸோ இதெல்லாமே வந்து அதே இடத்துல கிளாஸிஃபை பண்ணுவோம். இந்தியாவில் நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்லி 5.27% ஆஃப் இந்தியா ஏரியா இஸ் அண்டர் ப்ரொடெக்டட் ஏரியாஸ். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். ஸோ நம்ம வந்து இந்தியா பற்றி பார்க்கும்போது இந்தியாவோட நேச்சுரல் வெஜிடேஷன், கிளைமேட், வைல்ட் லைஃப் ரிசோர்ஸஸ், ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இது உங்கள் ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாம்ஸ். ஸோ டூ வெல். ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.